Exercise 2.6 fourth sum. The sum of first n terms of a certain series is given as 2n square minus 3n. Show that the series is an arithmetic progression. நம்ம சீக்வன்ஸ் சீரீஸும் பார்த்தோம்னா சீக்வன்ஸுக்கு சீரீஸ்க்கு என்ன வித்தியாசம்? சீக்வன்ஸ்னால் நம்ம வந்துட்டு எப்படி எழுதுவோம்? 1, இப்போ நம்ம நம்பர்ஸ் எழுதுகிறோம் 1, 2, 3 1 3 5 7 எக்ஸெட்ரா. இது வந்து சீக்வன்ஸ். இதே வந்துட்டு 1 + 3 + 5 + 7 + எக்ஸெட்ரா இப்படி போட்டோம்னா இது சீரீஸ். அதான் நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தோம்ல, சீரீஸ்னால் என்னது? சம் ஆஃப் த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், சம் ஆஃப் த சீக்வன்ஸோட சம் தான் வந்துட்டு சீரீஸ்ன்னு சொல்கிறோம். இல்லை இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அதான் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? அப்போ நமக்கு இங்கே சீரீஸும் கொடுத்துருந்தாங்க. சீக்வன்ஸ்னாலும் சீரீஸ்னாலும் ஒன்று தான். இங்கே சீக்வன்ஸ்னால் எழுதுவோம் 1, 3, 5, 7 கொடுத்துருக்க இந்த சீக்வன்ஸ் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் கேட்டாங்கன்னா இதுக்குள்ளே காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் சொல்லுவோம். கொடுத்துருக்கிற சீரீஸ் வந்துட்டு நமக்கு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனாலும் இதுவும் சேம் தான். இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். அது காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருந்தால் இது நம்ம அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் சொல்லுவோம். சீக்வன்ஸுக்கும் சீரீஸ்க்கான வித்தியாசம், சீக்வன்ஸ்னால் 1, 3 கமா போட்டு எழுதுவோம் நம்பர்ஸை, அந்த சீக்வன்ஸை. சீரீஸுங்க போது அதை ஆட் பண்ணி எழுதுவோம். சம் ஆஃப் த டேர்ம்ஸ் ஆஃப் எ சீக்வன்ஸ். நம்ம இன்ட்ரோடக்ஷன் படிச்சிருந்தோம் சீரீஸோட டெஃபினேஷனா. சம் ஆஃப் த டேர்ம்ஸ் ஆஃப் எ சீக்வன்ஸ். சீக்வன்ஸோட சம் தான் வந்துட்டு சம் ஆஃப் த டேர்ம்ஸ் ஆஃப் எ சீக்வன்ஸ் தான் சீரீஸும்போம். அப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? த சம் ஆஃப் ஃபஸ்ட் n terms of a certain series is given as 2n square minus 3n. அப்போ சம் ஆஃப் ஃபஸ்ட் n terms அப்படின்னா எப்படி எழுதுவோம்? SN தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஷோ தட் த சீரீஸ் இஸ் அன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். அந்த கொடுத்துருக்க அந்த சீரீஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் கொண்டு வரக்கு என்ன பண்ணால் போதும்? அந்த சீரீஸோட காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல், தட் மீன்ஸ் T2 - T1 T3 - T2 அது ரெண்டு ஈக்குவல் கொண்டு வந்தாலே அது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ஆகிடும். ஸோ கொஸ்டின்லேருந்தே நம்ம ஆன்சர் கொண்டு வரதுக்கான என்னென்னங்கிறது பார்த்துடணும். கிவன் கண்டிஷன் சம் ஆஃப் n terms Sn = 2n square minus 3n எழுதிட்டோம். இதிலிருந்து நமக்கு given terms வந்து arithmetic progression கொண்டு வரணும்ல. டேர்ம்ஸ்னால் என்னது? T1 T2 T3 தானே டேர்ம்ஸு. அப்போ இது கொடுத்துருந்து நம்ம டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சம் ஆஃப் இந்த n terms தானே கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் 1 terms 2 terms 3 termsனு எழுதுவோம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு S1 எழுதுகிறோம். S1னா என்னுக்கு பவர் 1 வச்சு செய்யணும். S1 = 2 × 1 square minus 3 × 1 which is equal to 2 × 1 square na 1 தான். 2 1s are 2 minus 3 1s are 3. 2 minus 3 minus 1. அடுத்து S2 ஒரு 4 terms வரைக்கும் கண்டுபிடிப்போம். S1 Sn தான் நமக்கு கிவனில் கொடுத்துருக்காங்க. S4 வரைக்கும் நம்ம கண்டுபிடிப்போம். ஏன் நமக்கு சொல்கிறேன்? ஏன்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் கொண்டு வரதுக்கு நமக்கு டேர்ம்ஸ் வேணும். என்ன டேர்ம்ஸ் வச்சு அந்த டேர்ம்ஸ் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் இருந்தால் தான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் கொண்டு வரணும். அப்போ டேர்ம்ஸ் வேணும்னா ஃபஸ்ட் இந்த Sn தானே கொடுத்துருக்காங்க. இதோடது நம்ம கண்டுபிடிப்போம். சம் ஆஃப் ஃபஸ்ட் டேர்ம், சம் ஆஃப் 2 terms, சம் ஆஃப் 3 terms, சம் ஆஃப் 4 terms. அது ஒரு 3-4ஆவது கண்டுபிடிப்போம். இதில் இருந்து தான் நம்ம டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு S1 எழுதிட்டோமா? S2 = 2 × 2 square minus 3 × 2 which is equal to 2 × 2 square இருக்க ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிக்கணும். 2 square 2 2s are 4. 4 × 2 8. 8 minus 3 2s are 6. 8 minus 6 எவ்வளோ? 2. அடுத்து S3 = 2 × 3 square minus 3 × 3. 3 square ஃபஸ்ட்டு பண்ணலாம். 3 square 3 3s are 9. 9 2s are 18. 18 minus 3 3s are 9. 9. 18 minus 9 9. அடுத்து S4 = 2 × 4 square minus 3 × 4. ஃபஸ்ட்டு 4 square. 4 4s are 16. 16 × 2 32 minus 4 3s are 12. 32 minus 12 20. அண்ட் so on எக்ஸெட்ரா போட்டுக்கிறேன். ஏன்னா n term தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு ஃபஸ்ட்டு 4 term கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த சம் ஆஃப் 1 term, சம் ஆஃப் 2 terms, சம் ஆஃப் 3 terms, சம் ஆஃப் 4 terms அப்படின்னா என்ன மீனிங்? சம் ஆஃப் 1 termனா ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும். இப்போ நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு -1 2 9 20ன்னு கிடச்சிருக்கா. அப்போ சம் ஆஃப் 1 termsனால் ஃபஸ்ட் டேர்ம். சம் ஆஃப் 2 terms அதாவது ஃபஸ்ட்டு 2 term ஆட் பண்ணி தான் இது. சம் ஆஃப் 3 termsனால் அந்த 3 term ஆட் பண்ணி தான் இது. சம் ஆஃப் 4 termsனால் இந்த 4 terms ஆட் பண்ணி தான் இது. அப்படி சம்மாக கிடச்சிருக்கு. இதிலிருந்து நம்ம டேர்ம்ஸ் மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். ஓகே, இது கொடுத்தது எஸ்னால எஸ் தான் எழுத முடியும். இதிலிருந்து டேர்ம்ஸை மட்டும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். ஓகே, டேர்ம்ஸை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணுறதுனா இப்போ T1 S1 ஒன்று தான். ஏன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் த சம் ஆஃப் 1 termனா அங்கே ஒரு டேர்ம் தான் இருக்குது. அதுதான் சம் பண்ணாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும். ஸோ T1
ஈக்குவல் டு S1 தான். S1ங்கிறது என்ன கிடச்சிருந்துச்சு -1 அது எழுதிட்டோம். T2 செகண்ட் டேர்ம் வேணும். ஆனால் நமக்கு சம் ஆஃப் 2 டேர்ம்ஸ் தான் இருக்குது. சம் ஆஃப் 2 டேர்ம்ஸ்னால் என்ன மீனிங்? 2 டேர்ம் இப்போ நம்ம எழுதியிருக்கோம்ல, இந்த 1 3 5 இருக்குல்ல. இப்போ சம் ஆஃப் 1 டேர்ம்னா 1 தான். சம் ஆஃப் 2 டேர்ம்ஸ்னால் என்னது? இது ரெண்டையும் ஆட் பண்ணும். 1 + 3 4ன்னு ஆகிடும். இதில் இந்த செகண்ட் டேர்ம் மட்டும் வரதுக்கு என்ன பண்ணால் போதும்? சம் ஆஃப் 2 டேர்ம்ஸ்லேருந்து 1 டேர்ம் மைனஸ் பண்ணிட்டா போதும். இதுலேருந்து இது மைனஸ் பண்ணிட்டா என்ன ஆகிடும்? இங்கே நம்ம சம் ஆஃப் 2 டேர்ம்ஸ் இருக்குல்ல, இதிலிருந்து சம் ஆஃப் 1 டேர்மை மைனஸ் பண்ணிட்டா போதும். 4 - 1 எவ்வளோ ஆகிடும்? 3. செகண்ட் டேர்ம் மட்டும் கிடைக்கும். புரிஞ்சுதா? இல்லை இன்னொருக்கு கிளியராக இங்கிட்டு இன்னொருக்கு எழுதி செய்யுமா? அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கோம். T1ங்கிறது S1 1 தான். T2ங்கிறது நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா S2 - S1 இது ரெண்டும் மைனஸ் பண்ணிட்டா டேர்ம் 2 மட்டும் கிடைக்கும்னு எழுதியிருக்கோம். அதான் கரெக்டு. ஆனால் இது எப்படிங்கிற ஐடியா தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ 1 3 5 இருக்குது. இதில் ஆட் பண்ணி 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா. இது சம் ஆஃப் 1 டேர்ம். S1ங்கிறது 1. S2ங்கிறது என்ன? சம் ஆஃப் 2 டேர்ம்ஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணாதான் சம் ஆஃப் 2 டேர்ம்ஸ். 3 + 1 4. S3 ஈக்குவல் டு S3 என்னது? சம் ஆஃப் 3 டேர்ம்ஸ். இது மூணுமே ஆட் பண்ணும். 5 + 3 8 8 + 1 9 S3ங்கிறது. இப்போ S1 S2 S3 சம் ஆஃப் 1 டேர்ம், சம் ஆஃப் 2 டேர்ம்ஸ், சம் ஆஃப் 3 டேர்ம்ஸ். இதில் இப்போ நமக்கு தெரியும் டேர்ம் எதுன்னு. ஃபஸ்ட் டேர்ம் T1ங்கிறது இது, T2ங்கிறது 3 தான். இப்போ ஆனால் நமக்கு சம் ஆஃப் 2 டேர்ம்ஸ் தான் இருக்குது. இதில் டேர்ம் மட்டும் எப்படி பிரிக்கிறது? இந்த சம் ஆஃப் 2 டேர்ம்ஸ்லேருந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதில் இந்த ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதை மட்டும் மைனஸ் பண்ணிட்டாலே போதும். S2 - S1 பண்ணிட்டாலே என்ன ஆகிடும்? 4 - 1ங்கிறது என்ன ஆகிடும்? 3 ஆகிடும். செகண்ட் டேர்ம் மட்டும் கிடச்சிடும். இப்போ தேர்ட் டேர்ம் சம் ஆஃப் 3 டேர்ம்ஸுங்கிறது 9. இது மூணையும் ஆட் பண்ணி 9. நமக்கு தேர்ட் டேர்ம் மட்டும் என்னன்னு தெரியறதுக்கு என்ன பண்ணால் போதும்? இந்த S3ங்கிறது இருக்குல்ல தேர்ட் டேர்ம், அதுலேருந்து செகண்ட் டேர்மோட சம்மை மைனஸ் பண்ணிட்டாலே போதும். ஓகேவா? அதாவது S3 - S2 இதை மைனஸ் பண்ணிட்டாலே போதும். ஏன்னா இது 2 டேர்ம் ஆட் பண்ணி இது 3 டேர்ம் ஆட் பண்ணி தான் 9. அதில் இந்த தேர்ட் டேர்ம் மட்டும் தனியாக தெரியறதுக்கு என்ன பண்ணால் போதும்? அந்த 3 டேர்ம் ஆட் பண்ணதுலேருந்து 2 டேர்ம் ஆட் பண்ணது மைனஸ் பண்ணிட்டா தேர்ட் டேர்ம் மட்டும் தனியாக தெரியும்ல. அதான் 3 டேர்ம் ஆட் பண்ணது 9 மைனஸ் 2 டேர்ம் ஆட் பண்ணது 4. 9 - 5 இது 2 ஆட் பண்ணது இங்கே எழுதிட்டோம். 9 - 4 எவ்வளோ ஆயிடுச்சு? 5. தேர்ட் டேர்ம் மட்டும் தனியாக தெரிஞ்சிடும். ஓகே, இதான் இன்னும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறோம். இதான் நமக்கு ப்ராசஸ். இதனால தான் இப்படி எழுதியிருக்கோம். இன்னும் ஈஸியாக நமக்கு டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, T1னா S1 எழுதிட்டோம். T2னா S2. T2 இருக்கா? அப்போ S2 - S1. T3னா S3 - அதுக்கு முன்னாடி இருக்கிறது S2. T4னா S4 - S3. கான்செப்ட் இதான். நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு T2னா S2 S2 - S1. T3னா S3 S3 - S2. T4னா S4 S4 - S3. அதை மைனஸ் பண்ணி எழுதினாலே நமக்கு என்னென்ன டேர்முங்கிறது தெரிஞ்சிடும். இதில் ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிறது SN தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ அதை வச்சு தான் எழுத முடியும். அதில் இருந்தால் டேர்ம்ஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதுக்கான எப்படிங்கிறத இங்கே நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ சம்முக்கு செய்ய போகிறோம். ஏன்னா டேர்ம்ஸ் தெரிஞ்சால் தான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனே இல்லையா கண்டுபிடிக்க முடியும். டேர்ம்ஸ் வேணும். இப்போ T1 = S1 - 1. T2ங்கிறது என்னது? S2 - S1. S2ங்கிறது என்னது? 2 -1 வரும். ஓகே, S2ங்கிறது 2, இந்த நடுவில் இருக்கிற மைனஸ், S1ங்கிறது -1. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் 2 + 1 3. அடுத்து T3 கண்டுபிடிக்கணும். டேர்ம் 3 கண்டுபிடிக்கிறதுக்குன்னு என்னது? S3 - S2. S3ங்கிறது என்ன கிடச்சிருக்கு? 9. இந்த நடுவில் இருக்கிற மைனஸ். S2ங்கிறது 2. 9 - 2னா 7. T4 = S4 - S3. S4ங்கிறது என்னது? 20 -9 11 கிடச்சிருச்சு. அப்போ சீரீஸ் ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிற சீரீஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ சீரீஸுங்கும் போது எப்படி எழுதணும்? அந்த டேர்ம்ஸுக்கு நடுவில் ப்ளஸ் போட்டு எழுதணும். இப்போ சீரீஸ் இஸ் -1 + 3 + 7 + 11 + எக்ஸெட்ரா. ஓகே, இந்த கொடுத்துருக்கிற சீரீஸ் என்னன்னு கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்கிற சீரீஸ் வந்துட்டு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஷோ தட் த சீரீஸ் இஸ் அன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்குள்ள காமன் டிஃபரன்ஸ் தான் பார்க்கணும். செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் T2 - T1 = 3 - -1. 3 மைனஸ் மைனஸ் +1 3 + 1 4. அடுத்து T3 - T2. T3ங்கிறது 7 - 3 = 4. அடுத்து T4 - T3 11 - 7 = 4. அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் எல்லாம் என்னவாயிடுச்சு? ஈக்குவல் ஆயிடுச்சு.
அப்போ T2 minus T1 equal to T3 minus T2 equal to T4 minus T3 and so on. இதையும் எழுதணும். ஏன்னா இதேமே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்போ நமக்கு காமன் டிஃபரன்ஸில் ஈக்குவல் வந்தனால இந்த சீரிஸ் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் தான். அதுதான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம் லாஸ்ட்டாக. ஹென்ஸ் த சீரியஸ் இஸ் அன் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷன். ஓகே, 4 sum simple, easy. ஓகேவா, 4 sum completed.